தற்போது கிடைத்த அண்மை செய்தி. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு அனுப்பப்பட்ட நெய் தரமானது. ஏஆர் டைரி ஃபுட் நிறுவன தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் தற்போது விளக்கத்தை அளித்து வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் தேவஸ்தானத்துக்கு சப்ளை பண்ணது ஜூன் ஜூலை மாதத்தில் நாங்கள் அமைச்சிருக்கோம். கண்டினியூஸாக அப்போ நடந்தது 2 மாதங்கள் தொடர்ச்சியாக அமைச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து இப்போது நம்மளோட நெய் அங்கே போகிறது கிடையாது. சரிங்களா, நம்ம அனுப்புறது கிடையாது. இப்போ திருப்பி கம்பெனி மேலே கம்பெனி நேமை யூஸ் பண்ணி, எங்களோட நேமை யூஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு. அதில் எங்கேயுமே எங்கள் கம்பெனி நேம் இல்லை. பட் ஆனால் விஷயங்களை வச்சு பேசுகிறத வச்சு அதே மாதிரி சொல்கிறீங்க. இன்னொன்று, எங்களோட தயாரிப்பில் குறை இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வெளிப்படுத்துகிறத பட்சத்தில் இருந்ததுன்னா, எங்களோட ப்ராடக்ட்ஸ் நெய் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் எங்கள் ப்ராடக்டை நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணலாம். ஜென்யூனிட்டி, அதோட நம்பகத்தன்மையும் அதோட தரத்துலேயும் எந்த குறைபாடும் இருக்காது. என்னென்ன விதத்துல எல்லாம் எங்கள் மேலே குற்றங்கள் இந்த நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தின் தயாரிப்புன்னு சொல்கிறாங்களோ அது எதுவுமே நாங்கள் முழுமையாக வெளிப்படுத்துகிற விரும்பலை. நீங்கள் ப்ராடக்டே எடுத்து டெஸ்ட் பண்ணாலே எல்லாத்துலேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அது தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, 25 வருஷத்துக்கு மேலே இந்த துறையில் நாங்கள் இருக்கோம். இந்த மாதிரி எங்களோட தயாரிப்புகளில் எந்த இடத்துலையுமே இப்படி ப்ரொஜெக்ட் ஆனது கிடையாது, வெளிப்படுத்தினது கிடையாது. ஸோ இதுக்கு என்ன விளக்கமோ என்னமோ பார்த்துக்கலாம். சார், இப்போ அதில் முதல்ல ப்ரொடக்ஷனில் 0.5% தான் சப்ளை பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷன் இப்போ சொன்ன மாதிரி ஷாப்பில் எல்லா ஷாப்லேயுமே நம்மளோட கீ ப்ராடக்ட் அவைலபிளில் இருக்குது. இப்போ ஓப்பனாக நார்மலாக கேட்டதுக்காக சொல்கிறோம். சாம்பிள்ஸ் எங்கே வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கிங்க. எனேபிள் லேப் ரிப்போர்ட்டு நம்மகிட்ட இருக்குது. திருப்பதி டிடிடிக்கு சாம்பிள்ஸ் அனுப்புகிறப்பையும் நாங்கள் எனேபிள் லேப் ரிப்போர்ட்டோடய தான் அனுப்பியிருக்கோம். அதில் எந்த ஒரு டீவியேஷன்ஸுமே இல்லை சார். இப்போ நீங்கள் சாம்பிள் தான் அங்கே அனுப்புனாங்க சார், இல்லை அங்கே தயாரிக்கிறதுக்கே நீங்கள் அனுப்புனீங்களா? நெய் அனுப்புறது சாம்பிள்ஸ் தான் அனுப்பியிருக்கீங்களா இல்லை அங்கே தயாரிக்கிறதுக்கே பிளட் தயாரிக்கிறதுக்கே அனுப்பப்பட்டதா? சாம்பிள்ஸில் இந்த பிரச்சனை வந்திருக்கா? இல்லை, சாம்பிள் பிரச்சனைனா நீங்கள் எப்போ சாம்பிள் கேட்குறீங்க? இப்போ அப்போ தான் ஜூன் ஜூலையில் அனுப்புறீங்களா மேம்? அப்போ சாம்பிளோட டெஸ்ட் ரிப்போர்ட்டோட அனுப்புனீங்க. ஆமாம். வெறும் டெஸ்ட் இது மட்டும் சாம்பிள் மட்டும் அனுப்புறீங்களா இல்லை ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கே நெய் அனுப்புறீங்க? ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கே நெய் அனுப்பப்பட்டிருக்கு. ஆர்டர் எடுக்கப்பட்டது, அனுப்பப்பட்டது தான். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அனுப்புறது கிடையாது. ஆமாம். அத்தனை நாங்கள் ஒருத்தர் அதில் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் அனுப்புனது மட்டுமே கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் அனுப்புனது ஒரு 0.1% கூட அதில் அடங்காது, ஒருத்தரோடது கிடையாது. கண்டிப்பாக பண்ணியிருக்கோம், டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு தடவையும் அனுப்பும் போதும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பிறகும் நாங்கள் பண்ணியிருக்கோம். தெளிவான பதில்கள் எங்ககிட்ட இருக்குது. தர ரீதியாக எங்ககிட்ட சரியான ஆதாரங்கள் இருக்குது. அமைச்சிருக்கோம். அவங்க எண்டுக்கு அமைச்சிருக்கோம். இன்னும் எங்களுக்கு எந்த ரிப்ளை வரல, நாங்கள் அமைச்சிருக்கோம். நாங்கள் எங்கள் எண்டில் எல்லாமே பண்ணியிருக்கோம். சார், நாங்கள் தேவஸ்தானத்துக்கு அனுப்பின நெய்யை பார்த்தீங்கன்னா எனேபிள் லேப் ரிப்போர்ட்டோட அனுப்பியிருக்கோம். அதில் குறை இருக்குது அப்படிங்கிறது எனேபிள் லேப் ரிப்போர்ட்டில் எந்த குறையும் இல்லை. திருப்பதியோட தேவஸ்தானத்தில் செக் பண்ண லேப் ரிப்போர்ட்டில் எந்த குறையும் இல்லை. அவங்களோட ரிப்போர்ட்டும் இருக்குது, நம்மளோட ரிப்போர்ட்டுமே இருக்குது. இப்போ நம்ம அனுப்புகிற 4 டேங்கர் ரிசல்ட்டுமே இங்கேயும் இருக்குது. எஃப்எஸ்எஸ்ஐயும் இடையில சாம்பிள்ஸ் எடுத்துட்டாங்க, அதோட ரிசல்ட் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. அக்மார்க்லேயும் சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, அதுவும் பாஸ் ஆகி ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸோ எங்கேயுமே எங்களோட கீழே தரக்குறைவு இருக்குது அப்படிங்கிறது எங்கேயுமே நிரூபணம் ஆகலை. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. நன்றி சார், தேங்க்யூ. போதும்னு நினைக்கிறேன். நாங்கள்